கூட்டம் திடீரென்று 2 நாட்களுக்கு முன்பு ஒரு முடிவு செய்தேன். ஏன் திடீரென்று என்றால், என்னுடைய நடைபயணம் நிகழ்ச்சி அரசு ரத்து செய்து விட்டார்கள். 100 நாட்கள் நடைபயணம், அதில் கிட்டத்தட்ட 85 நாட்கள் முடிவடைந்து விட்டனர். வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டது. திடீரென்று இந்த கரூர் சம்பவத்தை வைத்து மேற்கு பகுதிக்கு செல்லுகின்ற நடைபயணம் ரத்து, இந்த கண்டிஷன்லாம் இருக்கு, நீ நடத்தக்கூடாது என்று அதை தடை செய்து விட்டார்கள். ஒரு தற்காலிகமாக நம்முடைய வழக்கறிஞர் பாலு மூலமாக நேற்றுதான் உயர்நீதிமன்றத்திலே ஒரு தாக்கல் செய்திருக்கின்றோம். நிச்சயமாக அந்த நடைபயணம் தொடரும், முழுமையாக நடைபெறும். தமிழக அரசு சொல்கின்ற காரணம் எல்லாம் வேடிக்கையான காரணம். நீங்கள் தனியார் இடத்திலே நடத்திக் கொள்ளுங்கள், ஊருக்கு ஒதுக்கமாக நடத்திக் கொள்ளுங்கள், மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடாது, மக்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது, போக்குவரத்துக்கு இடைஞ்சல் வரக்கூடாது, அதெல்லாம் சரி. ஊருக்கு வெளியிலே ஒதுக்குப்புறமா நடத்துவதற்கு எதுக்கியா நாங்க கூட்டம் நடத்தணும்? ஒரு அரசியல் கட்சியினுடைய ஜனநாயக கடமை மக்களை சந்திப்பது. ஒரு கட்சியினுடைய நாடி துடிப்பு இளைஞர் சங்கம் நீங்கள்தான். நம் கட்சியினுடைய எதிர்காலமே நீங்கள்தான். உங்களை நீங்கள் எல்லோரும் நல்ல பக்குவப்படுத்தி வருகின்ற காலம் உங்களுடைய காலம். அதற்கு நீங்கள் தயார் செய்ய வேண்டும். மேடையில் இருக்கின்ற 12 இளைஞர் சங்கம் செயலாளர்களும் அவ்வழியில் வந்தவர்கள்தான். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 23 சட்டமன்ற தொகுதியில் நாம் போட்டியிட்டோம். அதில் 14 சட்டமன்ற தொகுதியில் இளைஞர் சங்கத்தை சார்ந்தவர்கள் தான் போட்டியிட்டார்கள்.